ஹலோ எவ்ரிவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து இன்ட்ராப்ரனர்னால் யார், அவங்களோட கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அவங்களோட ரோல்ஸ் என்ன, அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அந்த மாதிரி இடமே வந்து பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிளேலிஸ்ட், இந்த வீடியோ சீரீஸில் வந்துட்டு நம்ம இனோவேஷன் அண்ட் ஆண்டர்ப்ரனர்ஷிப் பற்றி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இது வந்து 3rd வீடியோ. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோஸ் எல்லாம் பார்க்கணுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன். MBA ரிலேட்டட் வீடியோஸ் எல்லா பேப்பரோட பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ இன்ட்ராப்ரனர்னால் யார் அப்படின்றது ஃபஸ்ட்டு பார்க்கலாம். So intrapreneur is an employee within a company who thinks and acts like an entrepreneur to create new ideas, products or improvements but inside the organization. ஸோ நம்ம ஆண்டர்ப்ரனர்னால் யாருன்னு பார்த்தோம், அவங்களே வந்து தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி. அவங்க க்ரியேட்டிவாக இருப்பாங்க, ரிஸ்க் டேக்கிங்காக இருப்பாங்க. அவங்க வந்து அவங்களோட பிஸ்னஸை வந்து எந்த அளவுக்கு ஒரு க்ரோத்துக்கு கொண்டு போக முடியுமோ அதுக்காக அவங்க வந்து எஃபர்ட் போடுவாங்க. அது அவங்களோட எஃபர்ட்டாக இருக்கும், அவங்களோட ஓன் பிஸ்னஸாக இருக்கும். பட் அதுவே இன்ட்ரப்ரனராக இருந்தாங்க அப்படின்னா அவங்க வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுவாங்க. பட் அங்கே வந்து அவங்க கொஞ்சம் இனோவேட்டிவாக ஒரு லீடர்ஷிப்போட தனியாக ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி அவங்க வேறு ஒரு கம்பெனிக்குள்ளே இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் வந்து டிஃப்ரென்ஸு. ஸோ சிம்பிள் வேர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டர்ப்ரனர் இன்சைட் அ கம்பெனி, வேறு ஒரு கம்பெனிக்குள்ளே வந்து அவங்க ஒரு ஆண்டர்ப்ரனர் மாதிரி ஒர்க் பண்ணாங்கன்னா அவங்க தான் வந்து இன்ட்ரப்ரனர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, an employee in a company develops a new mobile app feature that increases user engagement even though they are not the owner of the company. ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஒருத்தவங்க அவங்க கம்பெனிக்காக அவங்க சொந்தமாக வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணல, பட் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாங்க. அங்கே வந்து அவங்க புதுசான ஃபீச்சர்ஸோ இல்லை ஏதோ ஒரு இன்னோவேட்டிவான ஒரு விஷயத்தை பண்ணுறாங்க. அதனால் அந்த பிஸ்னஸ் வந்து க்ரோத் இருக்குது அப்படின்னா அவங்க தான் வந்து இன்ட்ரப்ரனர். இதுக்கு நீங்கள் வந்து எக்ஸாம்பிள்ஸ் நிறைய பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிளை நீங்கள் வந்து இங்கே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் தென் இவங்களோட கீ கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இனோவேட்டிவ் திங்கிங். இது நம்ம ஆண்டர்ப்ரனருக்குமே பார்த்தோம். அவங்க வந்து இனோவேட்டிவாக வந்து யோசிப்பாங்க ஃபஸ்ட்டு. ஸோ கம்ஸ் அப் வித் நியூ ஐடியாஸ் அண்ட் க்ரியேட்டிவ் சொல்யூஷன்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து சஜஸ்டிங் அ நியூ ப்ராடக்ட் லைன் இன் கம்பெனி. ஏதோ ஒரு விஷயம் அவங்க வந்து இனோவேட்டிவாக திங்க் பண்ணுறதுனால தான் வந்து அவங்க ஆண்டர்ப்ரனராகவோ இல்லை இன்ட்ரப்ரனராகவோ இருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட் வந்து ப்ரோஆக்டிவ் அண்ட் செல்ஃப் மோட்டிவேட்டட். அவங்க வந்து யாரும் புஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த வேலையை நம்ம பண்ண நமக்கு வந்து க்ரோத் இருக்கோ, சக்ஸஸ் இருக்கோ, அந்த மாதிரி அவங்களே வந்து செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. ஸோ டேக்ஸ் இனிஷியேட்டிவ் வித்தவுட் வெயிட்டிங் ஃபார் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். எந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் யார்கிட்ட இருந்தும் வரணும் அப்படின்ட்டு வெயிட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் அ ப்ராஜெக்ட் டு இம்ப்ரூவ் கம்பெனி எஃபிஷியன்சி. இது போத் இன்டர்ப்ரனராக இருக்கலாம் இல்லை ஆண்டர்ப்ரனருக்குமே வந்து இதுதான் வந்து அப்ளிகேபிளாக இருக்கும். அண்ட் தென் ரிஸ்க் டேக்கிங். இது வந்து நம்ம ஆண்டர்ப்ரனர்லேயும் பார்த்தோம். அவங்க வந்து ரிஸ்க் டேக்கிங்காக இருப்பாங்க அப்படின்ட்டு. பட் எப்படிப்பட்ட ரிஸ்க் அப்படின்னா கால்குலேட்டட் ரிஸ்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து டெஸ்டிங் நியூ ஐடியாஸ் வித்தின் டிபார்ட்மெண்ட்டு. அதாவது ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலுமே வந்துட்டு கரெக்டான ஒரு கால்குலேட்டடான ரிஸ்க் தான் வந்து இந்த இன்டர்ப்ரனர்ஸ் எடுப்பாங்க. ஓகேவா? அண்ட் தென் 4th பாயிண்ட் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி. ஐடென்டிஃபைஸ் இஷ்யூஸ் அண்ட் ஃபைண்ட்ஸ் ஸ்மார்ட் சொல்யூஷன்ஸ். ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு கரெக்டான சொல்யூஷன் கொடுக்குறது வந்து இவங்களோட இன்னொரு கேரக்டரிஸ்டிக்ஸ். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஃபிக்ஸிங் டிலேஸ் இன் ப்ரொடக்ஷன் வித் பெட்டர் ப்ராசஸஸ். ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அதை ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணுறது. அண்ட் தென் 5th வந்துட்டு டீம் கொலாபரேஷன். ஒர்க்ஸ் வித் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஐடியாஸ். அதுதான் நான் சொன்ன மாதிரி வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் அவங்க டிஃப்ரெண்ட் டீம்ஸோட என்னென்ன டீம் வந்து எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்றத கொலாபரேட் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி இவங்க வந்து ஐடியாஸ் கொடுக்குறது, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, இது எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து கோஆர்டினேட்டிங் வித் மார்க்கெட்டிங் அண்ட் டெக் டீம்ஸ். ஸோ இவங்களோட கொலாபரேட் பண்ணால் தான் மார்க்கெட்டிங்காக எப்படி இருக்குது, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி நம்மளோட ப்ரொடக்ஷனை மாற்றலாம். இந்த மாதிரி நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, சேல்ஸ் டீமில் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க, சேல்ஸ் எப்படி இருக்குது ஒரு ப்ராடக்ட்டுக்கு. ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை இன்னும் என்ஹான்ஸ் பண்ணலாமா, இல்லை இந்த ப்ராடக்ட்டுக்கு பதிலாக வேறு ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணலாமா, இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் நல்லா கொலாபரேட் பண்ணால் தான் தெரியும் நமக்கு. அண்ட் தென் 6th வந்துட்டு கோல் ஓரியன்டட். ஃபோக்கஸ்ட் ஆன் இம்ப்ரூவிங் கம்பெனி சக்ஸஸ் அண்ட் க்ரோத். ஸோ ஆப்வியஸ்லி இது எல்லாருமே வந்து பண்ணுறது தான். அந்த கம்பெனியோட க்ரோத்துக்காக, சக்ஸஸ்க்காக ஒர்க் பண்ணுறது, கோல் ஓரியன்டாக இருக்கிறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இன்க்ரீஸிங் கம்பெனி ப்ராஃபிட்ஸ் த்ரூ இனோவேஷன். அண்ட் தென் லாஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு அடாப்டபிலிட்டி.
அடாப்டபிலிட்டினா நமக்கே தெரியும், அட்ஜஸ்ட் குவிக்லி டு சேஞ்சஸ் அண்ட் ஃபீட்பேக். எக்ஸாம்பிள் வந்து மாடிஃபைங் அ ப்ராடக்ட் ஆஃப்டர் கஸ்டமர் ரிவ்யூஸ். ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணுறாங்க, பட் அண்ட் தென் அது வந்து இவங்களுக்கு ஒரு வேளை அது பெட்டரான ப்ராடக்டாக தெரிஞ்சாலுமே கஸ்டமர்ஸ்க்கு வந்து அது பிடிக்கல, ஏதோ ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து செட் ஆகலை அப்படின்னும் போது அவங்க அது கஸ்டமர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்க ரிவ்யூவை பார்த்து மாற்றி தான் ஆகணும். ஸோ அதை தான் வந்துட்டு நம்ம அடாப்டபிலிட்டி அப்படின்னு சொல்கிறோம். கஸ்டமர் ப்ரிஃபரன்சஸ்க்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிறது. ஸோ இந்த 7 பாயிண்ட்ஸுமே வந்து key characteristics of the entrepreneur. ஓகேவா? அண்ட் தென் சிமிலாரிட்டிஸ் அண்ட் டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ஆண்டர்ப்ரனர் பற்றி பார்த்தோம், இந்த வீடியோவில் தான் நம்ம வந்து என்டர்ப்ரனர் பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இவங்களுக்கு நடுவில் இருக்கிற ஃபஸ்ட்டு சிமிலாரிட்டிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி ஒரு பாயிண்ட்டு சொல்லும் போதே சொன்னேன், இது நம்ம ஆண்டர்ப்ரனருக்கும் பார்த்தோன்றது அதே தான் வந்து இங்கேயும் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இனோவேஷன். 2 பேருமே வந்து இனோவேட்டிவாக இருப்பாங்க, நியூ ஐடியாஸ் வந்து கொடுப்பாங்க, பிஸ்னஸோட க்ரோத்துக்காக யோசிப்பாங்க. ஸோ இனோவேஷன் வந்து காமன் சிமிலாரிட்டி. ஓகே. அண்ட் தென் இனிஷியேட்டிவ். 2 பேருமே வந்து ஈவன் நீங்கள் வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் உங்களை வேறு யாரும் புஷ் பண்ணணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. என்டர்ப்ரனரில் நீங்களே வந்து உங்களோட இனிஷியேட்டிவ் எடுத்து ஒர்க் பண்ணுறது. ஆப்வியஸ்லி ஆண்டர்ப்ரனருக்கு அவங்க தான் வந்து ஒர்க் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ அப்போ செகண்ட் திங் வந்து இனிஷியேட்டிவ். 2 பேருமே வந்து இனிஷியேட்டிவ் எடுப்பாங்க இது விஷயத்துக்கு. தேர்ட் வந்துட்டு ரிஸ்க் டேக்கிங். போத் டேக் ரிஸ்க், பட் ஆண்டர்ப்ரனர் எடுக்கிற ரிஸ்க் வந்து வேறு லெவலில் இருக்கும். என்டர்ப்ரனர் வந்து அவங்களோட டீம் லெவலில், அவங்களோட டிபார்ட்மெண்ட் லெவலில் அவங்க வந்து ரிஸ்க் எடுக்கிறாங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி கேல்குலேட்டட் ரிஸ்க் இதெல்லாமே வந்து, ஆனால் ஆண்டர்ப்ரனருக்கு ஆப்வியஸ்லி அவங்க ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். ஓகேவா? ஸோ ரிஸ்க் டேக்கிங் 2 பேருக்குமே வந்து காமனாக இருக்குது. அண்ட் தென் கோல். போத் எய்ம் ஃபார் க்ரோத் அண்ட் சக்ஸஸ். 2 பேருக்குமே வந்து சிமிலர் கோல் தான். அண்ட் தென் க்ரியேட்டிவிட்டி. போத் திங்க் க்ரியேட்டிவ்லி. இது எல்லாமே வந்து நம்ம ஒரு ஆண்டர்ப்ரனருக்கும் இன்ட்ரப்ரனருக்கும் வந்து சிமிலாரிட்டிஸாக சொல்லலாம். ஸோ இந்த 5 பாயிண்ட் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து போத் a startup founder and an employee launching a new product inside a company use innovation and creativity. ஸோ இதுதான் ஒரு ஆண்டர்ப்ரனர் வந்து புதுசாக ஒரு ஸ்டார்ட் அப்பை தொடங்குறாங்க அப்படின்றதும், ஒருத்தவங்க வந்து இன்ட்ரப்ரனரை வந்து கம்பெனிக்குள்ளேயே இருந்து புது ஃபீச்சரை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கும் சேம். 2 பேருமே வந்து இனோவேட்டிவாக தான் இருக்காங்க, க்ரியேட்டிவாக தான் இருக்காங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்கிறாங்க. இது எல்லாமே வந்து சிமிலாரிட்டிஸ். அண்ட் தென் டிஃப்ரென்சஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப். ஆண்டர்ப்ரனர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டர்ப்ரனர்னா அது அவங்களோட பிஸ்னஸ், அவங்க வந்து அதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவங்க அதை ரன் பண்ணுறாங்க, அவங்க அதில் ஃபுல் இன்வெஸ்டடாக இருக்காங்க. இன்ட்ரப்ரனர் அப்படி இருக்கிறவங்க வந்து அவங்க ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுறாங்க, அந்த கம்பெனியில் அவங்க வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை எதுக்காகவோ அவங்க வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேவா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஓனர்ஷிப்னு பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனருக்கு அவங்க தான் வந்து பிஸ்னஸ் ஓன் பண்ணுறாங்க, ஓன்ஸ் த பிஸ்னஸ். அதுவே இன்ட்ரப்ரனர்னா அவங்க வேறு ஒரு கம்பெனிக்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஆண்டர்ப்ரனர் வந்து அவங்களோட காசு யூஸ் பண்ணுறாங்க ஏதோ ஒரு விஷயத்துக்காக. இன்ட்ராப்ரனர்னால் வந்து கம்பெனியோட ரிசோர்ஸ் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் ரிஸ்க் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனரில் அவங்க தான் ஃபுல் கம்ப்ளீட் ரிஸ்க் எடுத்துக்கணும், அது அவங்களோட பிஸ்னஸ். பட் இங்கே வந்து இன்ட்ரப்ரனரில் அது வந்து ரிஸ்க்குன்றது ஷேர்டு ரிஸ்க்காக இருக்கும். அவங்களோட ரிஸ்க் பாதி இருந்தாலும் கம்பெனியோட ரிஸ்க் வந்து இதில் இருக்குது. அண்ட் தென் டெசிஷன் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஆண்டர்ப்ரனர் ஃபுல் கண்ட்ரோல், அவங்க தான் டெசிஷன் எடுக்க போகிறாங்க. இன்ட்ரப்ரனரில் என்ன தான் நம்மக்கிட்ட ஐடியாஸ் இருக்குது, அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னாலும் நம்ம சில பேர்கிட்ட வந்து இன்னுமே டெசிஷன் கேட்க வேண்டியதாக இருக்கும், அவங்களோட அப்ரூவல்ஸ்க்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால லிமிட்டட் கண்ட்ரோல். அண்ட் தென் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா வந்து சேம். ஆண்டர்ப்ரனராக இருந்தாங்கன்னா எப்படி அவங்க லாஸை பியர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் ப்ராஃபிட்டை அவங்க தான் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. பட் நீங்கள் இங்கே வந்து ஒரு கம்பெனிக்கிட்ட ஒர்க் பண்ணும்போது இன்ட்ரப்ரனராக இருக்கும்போது நீங்கள் ப்ராஃபிட் அதிகமாக வந்தாலும் உங்களுக்கு ஏற்ற சேலரி போனஸ் தான் வந்து கிடைக்கும். ஓகேவா? அண்ட் தென் ஃப்ரீடம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ஆண்டர்ப்ரனர் இருக்கும்போது அது உங்கள் பிஸ்னஸ் ஹை ஃப்ரீடம் அதிகமாகவே இருக்கும். இங்கே வந்து நீங்கள் ஒரு கம்பெனிக்கிட்ட ஒர்க் பண்ணுறீங்க, அதனால் கம்பெனியோட ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி, அதுக்கு அடேர் பண்ணுற மாதிரி தான் வந்து இருக்கும். ஓகேவா? இது எல்லாமே வந்து டிஃபரன்சஸ். இதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஆக்சுவலி இது எல்லாமே. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஆண்டர்ப்ரனராக இருக்கிறவங்க அ பர்சன் ஸ்டார்டிங் தேர் ஓன் பேக்கரி பிஸ்னஸ். ஸோ நீங்களே உங்களோட ஆண்டர்ப்ரனராக திங்க் பண்ணிக்கோங்களேன். நீங்கள் ஒரு பேக்கரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, அதில் இருக்கிற எல்லா டெசிஷன்ஸும் நீங்களே எடுக்கிறீங்க, ரிஸ்க் எடுக்கிறீங்க, அது எல்லாமே வந்து ஆண்டர்ப்ரனரில் வந்துடும். இதுவே இன்ட்ராப்ரனர் அப்படின்னா வந்து செஃப் இன் அ ஹோட்டல் கிரியேட்டிங் அ நியூ மெனு டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ். வேறு ஒரு ஹோட்டலில் வேறு ஒரு பாஸ் இருக்காங்க அவங்களுக்கு, பட் அவங்க ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து புதுசாக அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ் பண்ணணுன்றதுக்காக எஃபோர்ட் எடுக்கிறது. இதுதான் வந்து இன்ட்ரப்ரனர்ஷிப். ஓகேவா? ஸோ இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நம்ம அடுத்தடுத்து வீடியோஸ் பார்க்கலாம். வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து சொல்லுங்கள், நம்ம
வேறு ஏதாவது டாபிக் பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் எல்லா பிளேலிஸ்ட் லிங்க்குமே அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேருக்கு வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா? தேங்க்யூ.